இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை உங்களுக்காக அம்மா கைமணத்துல ஒரு சூப்பரான ரெசிபி பாத்துருவாங்க. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக பொட்டுக்கடலை உருண்டை இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பொட்டுக்கடலை மாவு, சர்க்கரை பவுடர், நெய், ஏலக்காய் தூள். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா பெண்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மெனோபாஸ் ஏஜ், அதாவது மாதவிடாய் நிக்கிற வயதுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பொட்டுக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய இது வந்து இந்த பொட்டுக்கடலையில இருக்கு. அதே நேரத்துல குழந்தைகளுக்கு முக்கியமா புரோட்டீன் சக்தி இதுல நிறைய இருக்கு. விளையாடுற குழந்தைகளுக்கு முக்கியமா இந்த பொட்டுக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு விளையாடும் போது உங்களுக்கு சக்தியை இழப்பாங்க இல்லையா, அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பொட்டுக்கடலைக்கு இருக்கு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலைய நல்லா இந்த மாதிரி மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சர்க்கரையை நீங்க மிக்சியில போட்டு பொடி பண்ணாலும் சரி, இல்ல கடையில வந்து பவுடரா விற்பாங்க, அந்த சர்க்கரையை வாங்கி நீங்க செய்யலாம். இல்ல வீட்டுல இருக்க சர்க்கரை ஒரு கப் எடுத்து மிக்சியில நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெய்ய நான் சூடு பண்ணிக்கிறேன். நெய் வந்து சூடாக்கி அந்த நெய் சூட்ல தான் நம்ம வந்து இந்த மாவை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு நம்ம பிடிக்க போறோம். இப்போ இந்த மாவை நான் தட்டுல போட்டுக்கிறேன். நீங்க ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் நீங்க இந்த சர்க்கரை பவுடர், அதுவும் அதே ஒரு கப்பு தான் எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமா ஏலக்காய் அதையும் போட்டுட்டு நெய் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சுடணும். ஏன்னா இந்த சூட்ல பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாவும் வரும், அதே நேரத்துல உருண்டை வந்து பிரியாம இருக்கும். இப்ப இதை நல்லா இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரை பவுடரையும் ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். சர்க்கரை பொட்டுக்கடலை நல்லா கட்டி இல்லாம நல்லா ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கணும். அதே நேரத்துல நம்ம இதுல ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் இதோட நல்லா சேர்த்து கலக்கணும். நல்லா இந்த மாதிரி இப்ப பாருங்க, இந்த நெய் நல்லா சுட்டுருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுல விட்டு நம்ம பிடிக்க போறோம். நான் இப்போ பிடிக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையா பிடிங்க, ஏன்னா நெய் ரொம்ப சூடும் இல்லையா, அதனால சூடு பறக்கும் போது உங்களுக்கு பார்த்து செய்யுங்க. இப்ப இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மாவோட சேர்த்து நம்ம விடணும். ஏன்னா இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா குழந்தைகள் வளர்ற குழந்தைகளுக்கு நெய் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கொழுப்புன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் இதுல நெய்யில வந்து கொழுப்பு இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் கட்டாயம் சாப்பிடலாம். நல்ல நெய்யை போட்டு இப்ப கலந்தாச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு உருண்டையா நம்ம பிடிக்க போறோம். நான் இப்போ நம்ம அன்றாடமே இந்த பொட்டுக்கடலை உருண்டையை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான அளவுக்கு இதுல வந்து சத்துக்கள் நிறைய இருக்கு. அதனால இதை வந்து நம்ம கட்டாயம் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உருண்டை இது. இப்ப நான் இதை ஒரு பிளேட்ல எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட ஓடி வந்து இதை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதுல சக்தியும் இருக்கு. கட்டாயம் நீங்க இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில நெய்யை விட்டு கொஞ்சம் நல்லா அந்த நெய் காயட்டும். அந்த நெய் காயறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை பவுடரும் ஒரு கப்பு சர்க்கரை பவுடரும் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவுடர்ல கலந்து நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம உருண்டை பிடிச்சு அந்த உருண்டை ஒன்னொன்னையும் நல்லா கெட்டிமா பிடிச்சு ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கிற சக்தி கொடுக்கக்கூடிய பொட்டுக்கடலை உருண்டை உங்களுக்காக தயாராயிடுச்சு. மீண்டும் நாளைக்கு அம்மா கைமணத்துல வேறொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா. இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை